உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், அவர் உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு நாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். இங்க வேதம் சொல்லுகிறது, நம் தேவன் எப்படிப்பட்டவரா? இரக்கமுள்ள தகப்பனாய் இருக்கிறார். அவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறதுனால நம் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையும் அவர் கைவிடவும் மாட்டார், எந்த சூழ்நிலையிலும் நம்மளை அழிக்கவும் மாட்டார், ஒருபோதும் அவர் மறக்கவும் மாட்டார் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு மேலே இருக்கிற 2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது. 29ஆம் வசனத்தில், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய். இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என்னை கைவிடக்கூடாது, என்னை மறக்கக்கூடாது, என்னை அழிக்கக்கூடாது என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய விஷயம் முழு இருதயத்தோடு நம் தேவனாய் கர்த்தரை நோக்கி தேடுகிற ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும். அவரை நாம் நோக்கி பார்க்கும்போது நம்முடைய 100% தேவனை மாத்திரமே சார்ந்திருக்கும் போது, அவரை மாத்திரமே நம்பி இருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, தம்மை நம்புகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். இது கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் அவரை நாம் முழு இருதயத்தோடு தேடும், அரைகுறை மனசோடு அல்ல, தேவைகளுக்காக மாத்திரமல்ல, எந்த சூழ்நிலையிலும் அவரை நாம் தேடும் போது அவரை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு கர்த்தர் எனக்கு செய்வார், என் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு உயர்வை கொண்டு வருவார், என் வாழ்க்கையில மேன்மையானதை செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு நாம் முழு இருதயோடு தேடும் போது கர்த்தர் நம்மை ஒருபோதும் மறக்காம அழிக்காம கைவிடாமல் இருக்கிற தகப்பனா இருக்கிறார். அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அது பின்பகுதி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாயானால். அவருடைய சத்தத்திற்கு நம்ம கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மை கைவிடுகிறதில்லை. யாரெல்லாம் தேவனுடைய சத்தத்திற்கு கேட்டு அவருடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு அவருடைய வழிகளில் நடக்கிறோமோ அவர்களை ஒருபோதும் கர்த்தர் கைவிடாத தகப்பனாய் இருக்கிறார், அவர்களை அழிக்காத தகப்பனாய் இருக்கிறார், அவரை மறக்காத தகப்பனாய் இருக்கிறவர் தான் நம் இரக்கமுள்ள தகப்பன் தேவனாகிய கர்த்தர்.